Hello everyone, welcome back to our channel. ரீசெண்டாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தென்மலை எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹார்மஸ் நெஸ்ட் அப்படிங்கிற ரெசார்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். இதுதான் அந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக. பட் நாங்கள் போன டைமில் கிளைமேட் பெருசாக எங்களுக்கு ஒத்துழைக்கல. பயங்கர சன்னியாக இருந்துச்சு. மேபி அந்த கிளைமேட் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை தவிர எங்களோட ஸ்டே ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ரிசார்ட்டில் என்னென்னலாம் இருந்துச்சு, எப்படிலாம் இருந்துச்சு, என்னென்ன ரூம் டைப்ஸ்லாம் இருந்துச்சு, நாங்கள் எதில் ஸ்டே பண்ணோம், அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ரிவ்யூ தான் இதில் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அதோட ரிசப்ஷன். ஆக்சுவலாக ஒரு சின்ன ரிசப்ஷன் தான், பட் ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா டைப்பில் நிறைய வுட் ஒர்க் பாருங்கள். உங்களுக்கு நீங்களே பார்த்தாலே தெரியும். நிறைய வுட் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஃபர்னிச்சர்ஸ், அங்கே சுற்றி சீலிங்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவை டிபிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரிசப்ஷனில் செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் கார் எடுத்துகிட்டு எங்கள் ரூமை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட ரூம் பக்கத்துலேயே கார் பார்க்கிங் ஸ்பேஸஸும் இருக்குது. அண்டு மெயினாக என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயுமே ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான இடத்துல நம்ம காரை நிப்பாட்டிக்கலாம். ஸோ நாங்கள் போகிற வழியிலே அப்படியே ஒவ்வொரு ரூம் டைப்ஸு, அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே தான் எங்கள் ரூம் போனோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹில் ஏரியாவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ரூமுக்கு அப்படியே கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். இது அவங்களோட ஸ்விம்மிங் பூல் ஏரியா. அதை பற்றி டீட்டெயிலாகவும் நான் சொல்கிறேன். ஸோ காரை நிப்பாட்டிட்டு எங்கள் ரூமை நோக்கி நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக நாங்கள் போனது ஒரு வீக்கெண்டில். ஸோ ஒரு சாட்டர்டே மிடில் நாங்கள் செக்இன் பண்ணோம். நாங்கள் போன டைமில் பெருசாக கூட்டம் இல்லை. பட் டைம் போக ஈவினிங் ஆக நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் போயிருந்தோம், 2 கப்புள் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் காட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ரூம் செலக்ட் பண்ணியிருந்தோம். இதில் மொத்த பேக்கேஜ்லேயே 2 ரூம் வரும் டோட்டலாகவே. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்க ஃபஸ்ட் ரூம். ஆக்சுவலாக நல்ல அதோட ஆம்பியன்ஸே பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல பெட் நீட்டாக அண்ட் நல்ல சைஸ்டு பெட் இருந்துச்சு. ஏசி அஃப்கோர்ஸ் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் அதில் சுற்றி இருக்க வால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப்பில் டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. நல்ல சைஸ்டு டிவி, தேவையான கபர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நல்ல ஒரு லாங்கான மிரருமே கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம கபர்ட்ஸ், ட்ராயர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இந்த டைனிங் டேபிள் மாதிரி 2 ரூமில் இருக்கவங்க சேர்ந்து சாப்பிட்லாம். அண்ட் வாஷ்ரூமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வாஷ்ரூம் ஓரளவுக்கு நல்லாவே நீட்டாகவும் இருந்துச்சு. அதுதான் நம்ம வீடியோஸில் எப்பயுமே சொல்கிற மாதிரி, நீட்டான வாஷ்ரூம் தான் டெஃபினட்டாக நம்ம சூஸ் பண்ணுற ஒரு க்ரைட்டீரியாவே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த டேபிளில் தான் யூஸ்வலாக லஞ்ச், டின்னர் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். அப்படியே போனீங்கன்னா இது கனெக்டிங் ரூமு. இதில் செகண்ட் ரூமில் இருக்கவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு சிமிலர் டு ஃபஸ்ட் ரூம் மாதிரி தான். இங்கேயுமே லக்கேஜ் வைக்கிற கபர்ட், டேபிள், ட்ராயர்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நல்ல பெரிய சைஸ் மிரரும் இங்கேயுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி சேம் சைஸ்டு பெட்டு தான். பெட்டுமே நல்லா பெருசாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு சைட்லையுமே விண்டோஸ்க்கு வெளியே அந்த கர்டன்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கார்டன் சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு அவுட் சைட் பால்கனி ஏரியா மாதிரி இந்த ரூமுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வெளியும் வரலாம், அந்த கனெக்டிங் டோர் வெளியே கூட வரலாம். செகண்ட் ரூமுக்கும் ஒரு தனி என்ட்ரன்ஸும் இருக்கும். ஸோ அது வெளியும் வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருந்துச்சு. அண்ட் இதோட வாஷ்ரூமே இதில் உள்ளே இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் இதுதான், இந்த டோர் தான் நான் சொன்னேன் அந்த செகண்ட் ரூமோட ஒரு மெயின் டோர் மாதிரி. இது வெளியும் உள்ளே வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை திறந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக வெளில ஒரு சின்ன கார்டன் மாதிரி இருக்குது. நிறைய பிளான்ஸ், ட்ரீஸ்ன்னு கவர் பண்ணியிருந்தனால அந்த பெருசாக அந்த அடிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு பெருசாக தோணல. இதுதான் அந்த சுற்றி ரூமோட சைடில் இருக்க வியூ. ஆக்சுவலாக எல்லாமே நல்லா க்ரீனாக லஷ்ஷாக இருந்தால் போய் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல காற்று அண்ட் கிளைமேட் மட்டும் ஒத்துழைக்கல. அது இருந்திருந்தால் மேபி இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இது மறுபடியும் இந்த ரூமோட என்ட்ரன்ஸ். இது செகண்ட் ரூம் நான் சொன்ன மாதிரி வந்தோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூமோட வாஷ்ரூம். இதுவுமே அகைன் நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் ரூம் மாதிரி தான். இது நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேவையான ஃபெசிலிட்டிஸ், ஹாட் வாட்டர்லேருந்து எல்லாமே இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் இது ரூம் விட்டு அப்படியே நம்ம வெளில வந்தோம்னா ரூமோட பேசிக் கிட் என்ன மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் சோப்பு, ஷாம்பூ அது எல்லாமே நமக்கு வந்துருச்சு. அண்டு டூத் ப்ரஷ், பேஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக, கோம்பு எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. அண்டு வாட்டர் பாட்டில்ஸும், ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸுமே அதில் கொடுத்துட்டாங்க. அண்டு இது யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி தான். அண்டு மெனு ஐட்டம் இருந்துச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி. பட் ஆனால் அதில் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் ஆஃப் சீசனில் போயிருந்தனால பெருசாக நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஃபுட்டே அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ எங்ககிட்ட நாங்கள் உள்ளே செக்இன் பண்ணும்போதே கேட்டுக்கிட்டாங்க என்ன மாதிரி ஃபுட்டு வேணும்னு சொல்லிட்டு. நாங்கள் லைக் இதெல்லாம் வேணும் இத்தனை பேருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ ஒரு 1 hour வெயிட் பண்ணிட்டு தான் நாங்கள் சாப்பிட வேண்டியிருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த கேப்புக்குள்ளே நாங்கள் செக்இன் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ரூம்குள்ளே எல்லாம் செட்டில் பண்ணிட்டு ரூமை நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ இது மெயின் டோர். ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் ரூமோட மெயின் டோர். இதுலேருந்து வெளில வந்தாலும் இந்த வியூ தான் இருக்கும். ஆக்சுவலாக நல்லாவே ஒரு ஸ்பேஷியஸான வியூ. ஈவினிங் டைம்லாம் இங்கே ஆக்சுவலாக சேர் போட்டு உட்காந்து கதை பேசுறதுக்கெலாம் நல்லா பக்காவாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் அவங்களோட டைனிங் ஸ்பேஸ். அண்ட் சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி, பெருசாக இல்லை, ஒரு 6 to 7 டேபிள்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். அந்த ஒரு 20 to 30 மெம்பர்ஸ் அட் அ டைம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஆக்சுவலாக அந்த செட்டப்பே இருந்துச்சு.
அண்ட் இங்கே அவங்க ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில் அண்ட் டிஷ்யூஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து அவங்களோட கிச்சன். ஸோ இங்கேருந்து தான் அவங்க டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு மேலே வந்து கொடுப்பாங்க ஆக்சுவலாக. இது அதோட அவுட்டர் வியூ ஆக்சுவலாக. ஸோ கொஞ்ச நேரம் ஆர்டர் சொல்லிவிட்டு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி வேடிக்கை பார்த்தோம். அங்கே ஒரு ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலாக. நிறைய டைப்ஸில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபுட்டு வீடியோவும் ஆக்சுவலாக சேனலில் தனி ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூல் பக்கம் வந்துட்டோம் ஆக்சுவலாக. இது பெரிய சைஸ் ஸ்விம்மிங் பூலாக இல்லை, பட் ஸ்டில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. தண்ணி நல்லா ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ இதில் அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு 1 or 2 hours, இது வந்து கிட்ஸுக்கான ஸ்விம்மிங் பூல் அந்த சின்னது, அண்ட் பெருசாக அடல்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அது பக்கத்துலேயே ஒட்டியே இருந்துச்சு. அண்ட் அது குறிப்பாக சொல்ல போனால் ஈவினிங்க்கு அப்புறம் அவங்க எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணதுக்கப்புறம், ஸ்விம்மிங் பூல்குள்ளே இருக்க லைட்ஸும் ஆன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அந்த இடமே இலுமினேட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் வியூவை விட அந்த நைட் வியூவில் ரொம்பவே பக்காவாக லைட் ஆகி அந்த ரிசார்ட்டு அப்படியே ஜொலிச்சதுன்னு தான் அப்படின்னு சொல்லணும். ஆளுங்களும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. நிறையா தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க, கேரளாவிலேருந்துமே நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நைட் வியூவுக்கு அப்படியே வாக் பண்ணிட்டு கதை பேசிட்டே போகிறதுக்கு அந்த ரிசார்ட் வந்து கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் நைட் டின்னருக்குமே நாங்கள் பிளான் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இன்கேஸ் நீங்கள் தென்மலை போகிறீங்கன்னா இந்த ரிசார்ட் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான். ஸோ நாங்கள் கண்டிப்பாக அதை சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video.